வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், தொழில் வளர்ச்சிக்கு மூலதனமும் வட்டி மானியமும், 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனது 24,343, ஹை பாக்குறப்ப 24,360, லோ 24,226. நிப்டி 50 முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப 78 புள்ளிகள் சரிஞ்சு 24,287 முடிஞ்சது. என்எஸ்சியில மொத்தம் இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் பாக்குறப்ப 3,623, அதுல அட்வான்ஸ் 1,683, டிக்ளைன் 1,825, அன்சேஞ்சு 115, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 125, 52 வீக் ஹை 127, லோ 96. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்ல. செக்டோரல் இண்டிசஸ்ல பாக்குறப்ப நிப்டி எஃப்எம்சிஜி 1% கீழையும், நிப்டி ஐடி 1.25% கீழையும் சரிவுல முடிவடைஞ்சது. பிஎஸ்சி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 281 புள்ளிகள் சரிஞ்சு 77,728 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சிவி. வாரத்துடைய முதல் நாள். போன வாரம் எப்படி பெரிய ஏற்ற இறக்கம் இல்லையோ அதே மாதிரி இந்த வாரம் தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் பெரிய வித்தியாசம் இல்ல. டிக்ளைன் கொஞ்சம் அதிகமா இருக்கு அட்வான்ஸோட. 52 வீக் ஹை அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கிள் லோயர் சர்க்கிளும் பெரிய வித்தியாசம் இல்ல. போன வாரம் மட்டும் இந்த வாரம் இருக்குமா சார்? எனக்கு அப்படிதான் தோணுது. பெரும்பாலும் பெரிய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ அப்கோர்ஸ் சில முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் வர இருக்கிறது. ஹெச்எஸ்பிசி அதோடைய பிளாஷ் பிஎம்ஐ இந்த நடப்பு மாதத்திற்கானது, ஆகஸ்ட் மாதத்திற்கான. ஏன்னா இப்ப 15th தாண்டிட்டோம் இல்லையா? சோ அதனால இந்த வார கடைசியில அதனுடைய ஹெச்எஸ்பிசி பிளாஷ் பிஎம்ஐ வர இருக்கிறது. உத்தேச எஸ்டிமேட் இந்த பீரியடுக்கு. சென்ற மாதம் பார்த்தோம், கொஞ்சம் அவ்வளவு ஹெல்த்தியா இல்ல, கொஞ்சம் நெகட்டிவா தான் இருந்ததுங்கிறதையும் பார்த்தோம். அது தொடர்கிறதா இல்ல ஏதாவது இந்த 15 நாட்களில் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது வார கடைசியில வெள்ளி என்று தான். அதனால அதற்கு முன்பு பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இருக்க போற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு எக்கனாமிக் டேட்டா இருக்கு, பட் ரொம்ப சிக்னிபிகண்டானது எதுவும் இல்லை. வார கடைசியில் இருக்கிறது வெள்ளி என்று இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரெண்ட் காட்டக்கூடியது. அதனால அது வரைக்கும் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். துறை வாரியாக சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஐடி துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் தான். குறிப்பாக ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ் 2.5% இறங்கி இருந்தது. டிசிஎஸ் அது 2% இறங்கி இருந்தது. டெக் மஹிந்திரா, விப்ரோ ரெண்டுமே 1%க்கு மேல இறங்கி இருந்தது. சோ விப்ரோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் அப்படின்னு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருந்தது. இன்ஃபேக்ட் நிப்டி 50 பார்த்தா டிக்ளைன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மெயின் ஐடி அந்த பங்குகள் தான். அதனுடைய ஒரு வீக்னஸ் தான் இன்னைக்கு இதா இருக்கு. அது 24,400 அப்படிங்கறத இன்னைக்கும் தாண்டல. அதை நம்ம நேற்று பேசணும் வெள்ளி என்று. 24,400 இன்னைக்கும் தாண்டல. அதற்கு கீழே தான் இறங்கிட்டு ஒரு ரெக்கவரி க்ளோசிங்ல இருந்தது. ஷார்ட் கவரிங்கா இருந்திருக்கலாம், பட் ஷார்ட் கவரிங்கை தாண்டியும் ஒரு ரெக்கவரி இருந்தது. ஏன்னா ஷார்ட் கவரிங் 2.25 வரலாம், பட் எனக்கு ஒரு மதியத்திற்கு பின்னரே ஒரு மணிக்கு மேல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்ததுங்கிறத பார்த்தோம். அதுக்கு சர்வதேச பங்கு சந்தைகள் பெரும்பாலும் பிளாட்டா இருந்தது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த வாரம் முழுவதும் மார்க்கெட் பெரும்பாலும் சைட்வேஸ்ல தான் இருக்கும். குறிப்பா யூஎஸ்ல இருந்து எல்பிஜி நிறைய நம்ம வாங்க போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதனால அந்த எல்பிஜி சப்ளை செயின் எப்படி மாறும்? கல்ஃப் நாடுகளை நம்பி இருந்த நம்ம இனிமேட்டு அமெரிக்காவை நம்பி இருக்க போறோமா? இதனால நம்ம மார்க்கெட்ல எப்படி சார் தாக்கம் இருக்கும்? இன்டர்னலா நம்ம ரிசோர்ஸ் ஏதாவது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சால் ஒழிய, ஏன்னா கோதாவரி பேசின்ல பெரிய ஒரு இது இல்ல. பட் நான் கேள்விப்படக்கூடிய சில விஷயங்கள், இது கேள்விப்படக்கூடியங்கள் முழுக்க ஊகங்களின் அடிப்படையிலையும் ஒரு சில தரவுகள் அங்கங்க கிடைக்கிறது இல்ல. இந்தியாவுல நிறைய இதுக்கு செலவு பண்ணி, பாம்பே ஆஃப்ஷோர் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறதா சொல்றாங்க. ஏன்னா கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கிறதுனால, ஒரு த்ரெட்டா இருக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வரும் வரை நமக்கு பெரிய விடுவு காலம் இல்லை. நம்ம யாரையாவது நம்பித்தான் இருக்கணும். அதுல யாரை நம்பி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அரபு நாடுகள் பெரும்பாலும் நமக்கு ஆதரவான நிலை எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப கடினமான காரணங்களில் கூட, போர்க்காலங்களில் கூட ஈரான் உள்ளிட்ட மற்ற எல்லா நாடுகளுமே நமக்கு ஓரளவு சப்போர்ட்டா இருந்து வந்திருக்காங்க. அமெரிக்கா அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்பகத்தன்மையை இழந்த ஒரு நாடு உலகத்துல எதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பட் இன்னைக்கு நமக்கு தேவை இருக்கிறது. அதனால வேற வழி இல்லை. எல்பிஜி டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த தேவையில பாதிக்கு பாதி, இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாதிக்கு மேல் கூட அமெரிக்காவிலிருந்து செய்யக்கூடிய இறக்குமதியா இருக்கும் அப்படின்னு தான் உத்தேச கணக்குகள் ஊடகங்களில் வெளியாக இருக்கக்கூடியது சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப தற்காலிகமாக இப்போதைக்கு இது ஓகே, வேற வழி இல்லை. ஆனால் நீண்ட கால அடிப்படையில எவ்வளவு சாதகமா இருக்குங்கிறது அமெரிக்கா நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து இருக்குது. இது ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு அரபு நாடுகளில் இறக்குமதி செய்யும் பொழுது இப்ப நம்ம
பல நாடுகள்ல நம்ம ரூபாய் பேமெண்ட், ருபி பேமெண்ட்ங்கிறது பாசிபிளா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இங்க இப்ப இது டாலர். சோ இதெல்லாம் நமக்கு ஒரு கன்சர்ன். இதனால இல்ல, பட் இன்னைக்கு டாலர் பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்தது போன வாரம் முழுக்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ் டர்ன் ஆனிச்சு. இன்னைக்கு ஒரு 13 பைசா ஏறி இருக்கு. 95.5 தாண்டி விட்டது. சோ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இதை ரொம்ப கவனமாகத்தான் அணுகணும். அரசு அப்படித்தான் அணுகுன்னு நம்பலாம் நம்ம. ஓகே சார். நான் ட்ரம்ப் நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு. அவர் நினைச்சு பண்றாருன்னு ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட்ல இன்றைய செய்தித்தாள்ல ஒரு செய்தி பார்த்தேன். அங்க வந்து அவருடைய பால் ரூம் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இப்ப அதற்கு நிறைய தரவுகள் திரட்டி இது வந்து தேச பாதுகாப்புக்கானது. தேச பாதுகாப்புக்காக முதல்ல விஐபி கெஸ்ட் எல்லாம் வந்து அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டங்களுக்கு ஆட்டப்பாட்டங்களுக்குன்னு சொல்லி இருந்தது. இப்ப தேச பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மாத்தி ஒரு மீட்டிங் போட்டு பாஸ் பண்ணி அதை அவருடைய ட்ரூத் சோசியல்ல ஒரு போட்டிருக்காத செய்தி வெளியா இருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட்ல. அந்த மாதிரி தேச பாதுகாப்புக்கு வேற என்னெல்லாம் செய்யலாம்னு தெரியல. வேற வழி இல்ல சார். அடுத்து இந்த எல்பிஜி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த E20 இப்ப நாடாளுமன்றத்துல கூட எல்லாம் பெரிய விவகாரமா வந்து எழுந்தது. இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்கிறது. இப்ப அதை E20 வந்து E10 ஆக்கணுங்கிற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எக்கனாமிக்கல் அட்வைசரும் இதை பத்தி பேசிட்டு தான் வந்து சொல்றாங்க. கொண்டு வர வேணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எத்தனால் பிளெண்ட் ஃபியூயல்ல வந்து கொண்டு வரணும்னு சொல்றாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு ஆப்ஷன், அதாவது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவரே சொல்றாரு, நம் நாட்டினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர் சொல்லக்கூடியதுங்கிறதுனால இந்த கோரிக்கை வலுப்பெறுகிறது. அவர் சொல்றாரு இந்தியா ஷுட் பிரிங் பேக் ஃபியூயல் வித் லோயர் பிளெண்ட் ஆஃப் எத்தனால், அதாவது E10 அப்படின்னு. லோயர் பிளெண்ட் சொல்றப்ப E10 தான் அவர் சொல்றாரு. E20 இப்ப இருக்குது, E10 கொண்டு வர்றது பெட்டர். கிவ் த பீப்புள் த ஆப்ஷன். அவங்க மக்களுக்கு ஒரு சாய்ஸை கொடுப்போம். E10 வேணுங்கிறவங்க E10 போட்டுங்க, E20 வேணுங்கிறவங்க E20 போட்டுங்க. நேச்சுரலி ஒரு பெரும்பாலானவர்களுக்கு பயம் இருந்தால் E10 பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப E20 என்ன ஆகுங்கிற கேள்வி வரும். அப்ப E25 E30 எல்லாம் இனிமே அட்லீஸ்ட் இப்போதைக்கு அது ரூல்ட் அவுட் மாதிரி தான் தெரிகிறது. ஏன்னா அரசு சார்பில் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறாரு. சோ இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அப்ப E20 என்ன ஆகும்னு கேட்டேன்ல, ஒரு வழி பண்ணலாம். அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. E10க்கு ஒரு விலை, E20க்கு வந்து கொஞ்சம் குறைந்த விலைன்னு கொடுத்தா, E10 வந்து அதிக விலைன்னா இப்ப லெட்டட் அன்லெட்டட் பெட்ரோல் மாதிரி ஒருவேளை கொடுத்தா மக்களை விரும்பி ஒருவேளை E20 போட வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவங்க ஷார்ட் டேர்ம் வியூ பார்த்துட்டு எனக்கு 10 வருஷத்துக்கு பதில் 8 வருஷம் வண்டி வந்தா வந்துட்டு போகுது, இன்னைக்கு எனக்கு இது பெட்ரோல் சேவிங்ஸ் இருக்குன்னு மாறினாங்கன்னா நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சோ இதெல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன்ல எப்படி பண்ண போறாங்கிறத பொறுத்து ரெண்டையும் பேரலா E20 E10 எப்படி பேரலா வச்சுக்க முடியும், ஒரே விலையில வைக்க முடியாது. அப்ப விலை வித்தியாசம் இருக்கும். அப்ப அந்த விலை வித்தியாசம் எவ்வளவு, அப்ப அதுல கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன, அப்ப மெஷின் இன்ஜின் டேமேஜ் ஆகக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது கிளைம் பண்றது எவ்வளவு, எத்தனை வருஷத்துல, அப்ப அப்படிங்கிற ஒரு எடை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது நடக்கும். ஒரு பக்கம் வந்து இது வந்து சர்க்கரை நிறுவன பங்குகள்ல ஒரு அப்படி E10 வந்ததுனால் நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது அந்த சர்க்கரை ஆலை பங்குகளில் இருக்கும். பார்க்கலாம் இது எவ்வளவு தூரத்துக்கு பிராக்டிகலா. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீலர் விட்டு பாக்குறாங்களான்னு நமக்கு தெரியாது மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. வரக்கூடிய நாட்கள் வந்து நமக்கு உண்மை என்னங்கிறது சொல்லிடும். இன்னொரு பக்கம் L&T NVIDIA அந்த மெகா ஆர்டரை வாங்கிருச்சுன்னு போன வாரமே நம்ம பேசணும் சார். 15,000 கோடி இருக்கும்னு சொன்னீங்க, 10,000 15,000 கோடி அப்படின்னு. திருப்பி இன்னொரு ஆர்டர் வாங்கியிருக்காங்களாமே சார், உண்மையா அது? ஆமா, இதுவும் அந்த மெகா ஆர்டர் கேட்டகரியில் சொல்றாங்க. அப்படின்னா 10,000 கோடியில இருந்து 15,000 கோடி இருக்கலாம். பட் இது வந்து வெஸ்ட் ஏஷியன் ஆப்ஷோர்ன்னு சொல்றது அந்த பக்கம், அதாவது L&T எனர்ஜி ஹைட்ரோ கார்பன் இருக்கு, ஆப்ஷோர்னு இருக்கு. அந்த நிறுவனம் அவங்க பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இந்த EPCன்னு சொல்லுவோம், என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடு இன்ஸ்டலேஷன் அண்ட் கமிஷனிங். ஸோ EPCIC அப்படின்னு சொல்றது ஆப்ஷோர் ஃபெசிலிட்டி கடலுக்குள். வேல்யூ வந்து 10,000 இருந்து 15,000 கோடி கிட்ட இருக்கலாம். ஏன்னா 15,000 கோடிக்கு மேல் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அல்ட்ரா மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு. இன்னைக்கு இது ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லலாம் L&T பொறுத்த வரைக்கும், அன்பார்ச்சுனேட்லின்னு சொல்லலாம் மற்ற நிறுவனங்கள் அல்லது இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸை எடுத்து குறித்த காலக்கெடுவுக்குள் முடித்து கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த அந்த மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித்தோட பைனான்சியல் மைட் உள்ள நிறுவனங்கள்ங்கிறது மிக குறைவா இருக்கிறதுனால பெரும்பாலான அந்த ஆர்டர்ஸ் திரும்ப திரும்ப L&T வந்துட்டு இருக்கு. பட் ஒரு கட்டத்துல அவர்களால் எவ்வளவு கையாள முடியும், அந்த எந்த லெவல்ல இருக்குங்கிறதையும் நம்ம எக்ஸிகியூஷன் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அந்த டைம் லைன்ல கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைய தேதிக்கு இது வந்து நல்ல செய்தி தான் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி TCS ஏஜென்ட் இந்த ஃபார்மா கம்பெனிலாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க.
ஆமா, அது எந்த வகையில சார் ஃபார்மா கம்பெனிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்? டிசிஎஸ்க்கும் அது எப்படி யூஸா இருக்கும்? இது டிசிஎஸ் தாண்டி நம்ம இதை பார்க்கணும். பட் இது சொல்லியிருக்கிறது வந்து டிசிஎஸ் ஹியூமன் பிளஸ் ஏஐ ஆபரேட்டிங் மாடல். அதாவது அந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து எம்பட் பண்ணி கொடுத்துறது அவங்களுடைய என்டர்பிரைஸ் இதுல ஒர்க் ஃப்ளோல. டிசிஎஸ் உடைய ஏஜென்டிக் ஏஐ ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க, ஏடிடின்னு சொல்றாங்க. இந்த ஏஜென்ட் ஹப்ங்கிறது வந்து ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இப்ப இவங்க சொல்றாங்க. இது மாதிரி இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏனுடைய டாப் மோஸ்ட் பிரீமியம் லேயரை வந்து என்பிடியா மற்ற நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அதனால நமக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஒரு அடுத்த ஒரு கட்ட லேயர் வந்திருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டு அனுபவத்தை கேதர் பண்ணிக்கிட்டு இதை இன்னும் மேம்படுத்தி அடுத்த லெவலை நோக்கி மேல நகர்றோம் அந்த வேல்யூ செயின்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக நம்ம டோட்டலா ரூல்ட் அவுட் இல்ல, நம்ம சீன்ல இல்லாம இல்ல. அதெல்லாம் பயன்படுத்தினாங்க 6 மாதத்திற்கு முன்பு மார்ச் மாதம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த பங்குகள் எல்லாம் என்ன விலையில இருந்ததுன்னு. அங்கிருந்து 10, 15, 20% ஏறி இருக்கு இப்ப இந்த பங்குகள் எல்லாம். அதுக்கு முன்பு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது உண்மை, அது ஒரு பக்கம். பட் அந்த வீழ்ச்சியில் இருந்து இப்போ இவ்வளவு ரெக்கவர் ஆயிருக்கு. என்னன்னா இந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் டிசிஎஸ் இந்த செய்தி. இப்ப டிசிஎஸ்ஐ தாண்டி இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 10 கம்பெனிஸ் வந்து நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல இதுல பங்கு பெறுவார்கள். ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நிச்சயமா இவ்வளவு காலம் அவங்க கத்துக்கொண்டது அதை ரீஸ்கில்லிங் பண்ணி அப்ஸ்கில்லிங் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ண முழுமையாக இருந்தா தொடர்ந்து அந்த லேர்னிங் இருக்கும் பொழுது இந்த வேல்யூ செயின்ல அவர்கள் இல்லாமல் போக மாட்டார்கள். இதை எவ்வளவு தூரம் மேல கொண்டு போறாங்க, எவ்வளவு வந்து லோ இன்புட் ஹை அவுட்புட் வருது அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதை பொறுத்த வரைக்கும், இந்த துறையை பொறுத்த வரைக்கும். அடுத்து எஸ் பேங்க். எஸ் பேங்க் பத்தி பல டைம் நம்ம பேசியிருக்கோம். ஆமா, இப்போ வந்து 2020 வந்து அந்த எஸ் பேங்கின் 81 பாண்ட்ஸ் ரைட் ஆஃப் ஆனது. இப்ப என்ன சார் ஆச்சு? அதை பத்தி தகவல்லாம் சோசியல் மீடியால பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி பல முறை பேசியிருக்கோம். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, பாண்ட்ல ஏன் சார் போடக்கூடாதுன்னு. பாண்ட்ல போட்டா 7% தான் வரும் அப்படிமே, 8% தான் வருமே, ரொம்ப கம்மியா சொல்றீங்களே, வெளியே 10ங்கிறாங்க. நான் சொல்றது AAA பாண்டு. ஓகே, அதுவும் நல்ல ப்ரொமோட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட், ஓரளவு பணம் திரும்பி வரக்கூடியது. 10ன்னா 10க்கு உங்களுக்கு 12K எல்லாம் கிடைக்கும். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடா, BBB மைனஸா, BBBயா இல்ல சிங்கிள் என்னங்கிறது பார்க்கணும். அதோடைய ரேட்டிங் என்ன, இல்ல ரேட்டிங்கே பண்ணாததா, என்ன இது பிரைவேட் பிளேஸ்மெண்டா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் நம்ம. சோ அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல வங்கி வெளியிட்ட இதே பாண்டே வந்து மொத்தமா காணாம போனது, ரைட் ஆஃப் ஆனதெல்லாம் நடந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். 2020 81 பாண்ட் கம்ப்ளீட்டா ரிட்டர்ன் ஆஃப். பட் அன்று இருந்த சூழல் வேற. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த ப்ரொமோட்டர்ஸ் யாரு, அவங்க என்ன இது பண்ணாங்க, இந்த பங்கு முழுவதும் என்னுடைய ஃபேமிலி சில்வர் ஸ்பூன் என் பேரம்பேத்திக்கு தான் கொடுத்துட்டு போறேன்னு சொன்ன ஒரு பிரச்சனை வந்து அடுத்த நாள் அந்த பங்குகள் எல்லாமே காணாம போயிடுச்சு. பேங்கே காணாம போயிருந்திருக்கும், முறையான தலையீடு அடுத்து தலையிட்டு அதை சீர்திருத்தாமல் இருந்திருந்தால். இன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகள் அந்த வங்கிக்குள் வந்திருக்கு பெரிய அளவுல. சுமிட்டோமோ மிட்சுயி பினான்சியல் குரூப் இல்ல, SMFG, அவங்க வந்து பெரிய அளவுல முதலீடு செய்திருக்கிறார்கள். பல ஆயிரம் கோடிகள் முதலீடு செய்திருக்கிறார்கள். 25% கிட்டத்தட்ட ஸ்டேக் அவங்களுக்கு இந்த நிறுவனத்துல இருக்கு. இவ்வளவு பெரிய கமிட்மெண்ட், 20,000 கோடி 30,000 கோடி பணம் போட்டு இங்க உள்ள வர்றாங்கன்னா உங்களுடைய கமிட்மெண்ட் அது காட்டுகிறதா எடுத்துக்கணும். சோ அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது முன்னிருந்த ரிஸ்க் இப்போ ரிஸ்கே இல்லைன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் முன்பு இருந்தது போல் ரிஸ்க் இப்ப இருக்கதா நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங்ல இப்ப கொஞ்சம் பெட்டரா, நிச்சயமா Tier 2 டெட்டுக்கு வந்து AA+ ஆகஸ்ட்ல வந்திருக்குது, AA- இருந்தது. சோ ஒரு சஸ்டைன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கதா வந்து கிறிசல் ரேட்டிங் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது 2023ல A- இருந்தது, அதுக்கு பிறகு AA- இருந்தது. இப்போ வந்து ஆகஸ்ட்ல வந்து இப்போ வந்து AA+ மாறி இருக்கு. சோ பேங்க் இஸ் ஆல்சோ ஓகேங்க. இப்ப எஸ் பேங்கோட டாலர் பாண்ட் பாத்தீங்கன்னா BA1 மூடி ரேட்டிங் பாத்தீங்கன்னா, S&P ரேட்டிங் BB+. இது வந்து ஒரு நாட்ச் பிலோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங். இது வந்து கடந்த காலத்தை வச்சு அவங்க போட்டிருக்காங்க. சோ அப்ப ரிஸ்க் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு அதான் காரணம். ஆனால் வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து கிறிசலோட ரேட்டிங் இருக்குதா தான் நான் கருதுகிறேன். ரிஸ்க் இருக்கானா இருக்கு, ஆனால் அது ஒரு மெஷரபிள் ரிஸ்க். இந்த ரிஸ்கை பேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்க, இது ரிஸ்கை உணர்ந்தவர்கள் அதை பத்தி என்ன கன்சிடர் பண்றதா இல்லையானு முறையான ஆலோசனை பெற்று அது முதலீடுகளை கன்சிடர் பண்ணலாம். அது இன்னும் வெளியிடல, அவங்க பாண்ட் இன்னும் வெளியிட ஆரம்பிக்கல. அது வரும்பொழுது அதை பத்தி பார்க்கலாம். எஸ்பிஐயோட கம்பேக்னு எடுத்துக்கலாம். ஆமா, ஓகே சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்கும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். மூலதன மானியம், வட்டி மானியம், தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் புதிய பாதை. தாவேகாவின் வெற்றிகரமான 100 நாள் ஆட்சி, மக்களின் மனசாட்சி.